from writer-director Rian Johnson. The Holy Grail, a perfectly impossible crime. Wake Up Dead Man has critics singing its praises. God help me. Anything else? It's a deliciously entertaining mystery. That's nice. It's certified fresh. It's a miracle. Okay, you're freaking me out now. It's the best Knives Out movie yet. This case is solvable, right? Oh, you'll see. It's fun. Wake Up Dead Man, a Knives Out mystery starring Daniel Craig. Now playing in select theaters on Netflix December 12th. Rated PG-13. ராகவில் கீதாவுடன் திவ்யா நம்மளோட அவங்க வாழ்க்கையில காலேஜ்ல படிக்கும் போது நடந்த சம்பவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. 2018 காலேஜ்ல நடந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. போச்சவங்க பார்த்தாங்க, யாரோ ஓதுற சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ரைட், அடுத்த காலேஜுக்கு போனீங்க, அங்க என்னத்த கூட்டிட்டு போனீங்க? அங்க கூட்டிட்டு போல ஆக்சுவலி அங்க மொத்தம் இந்தியன்ஸே ஒரு 5-6 பேர் தான் இருப்போம். சோ அவங்க எல்லாம் என்னோட சீனியர்லாம். என் கூட சேர்ந்தவங்க நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் தான். சோ நாங்க 2 பேர் வாசி. அதுவும் புது காலேஜ், ஆனா புது ஹாஸ்டல், அது கட்டிட்டாங்க எல்லாம். சோ எல்லாம் கட்டிட்ட வாசி. அப்ப எங்க சீனியர்லாம் வேற வேற ரூம், அவங்க வேற வேற திங்காட்லாம். சோ நானும் என்னோட இன்னொருத்தவங்க என் கூட போனவங்களும் நாங்க ஒரு ரூம். அந்த ரூம் அட்டாச் பாத்ரூம், வித் அட்டாச் பாத்ரூம் எவ்ரி திங்லாம். ஆனா அந்த ஒரு ரூம், இந்த ஒரு ரூம் தனி ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்க பக்கத்து ரூம் கோசுவாங்க. பிகாஸ் யாரும் வரல, பிகாஸ் நாங்க 2 பேரும் இந்தியன் வாசி. சோ அவங்க எல்லாம் இது பண்ணி, சோ நாங்களும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்க ஒரு ரூம்ல பக்கத்து ரூம் கோசுவாங்களா. சோ அந்த ரூம் மேமா யாரும் இல்ல. சோ அப்படியே நாங்களும் அப்படியே ஓகே பரவாயில்ல அப்படி இருந்துட்டோம். பட் அது கோசமா ரொம்ப நாளமா இருந்த வாசியா என்னமோ தெரியல, அங்க இருந்தும் சேட்ட ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு எல்லாம் லைக் படிச்சுட்டு இருக்கும் போது, இது பண்ணிட்டு இருக்கும் போது, நான் சம்டைம்ஸ் இயர்போன் போட்டுக்கிட்டு தான் நான் படிப்பேன். ஐ மீன் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படிதான் படிப்பேன். என் ஃப்ரெண்ட் நல்லா தூங்கிட்டாங்க. பாட்டு போட்டு கேட்டுட்டு படிச்சுட்டே இருக்கும் போது என்ன இயர்போன்ல நீங்க நம்ப மாட்டீங்க, என் லெஃப்ட் சைட் யாரோ பிஷே பண்ற மாதிரி கேட்டு. என்னன்னு விளங்கல, எனக்கு விளங்கல என்னன்னு அது கேட்கல. விஸ்பர் பண்ற மாதிரி இருக்கு, குசு குசு குசுன்னு என்னமோ இது பண்ற மாதிரி இருக்கு. என்ன நான் ஓகே திருப்பி இயர்போன் போட்டு ஒன்னும் இல்ல, நானே மனசு ஆறுதல் படுத்திட்டு ஒன்னும் இல்ல. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் சென்று இது பண்ணிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், யூடியூப்ல கந்த சஷ்டி கவசம் போட்டு, எனக்கு பயம் எடுத்துச்சு, போட்டு நான் கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பாட்டு போட்டு இது பண்ணி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி அப்பயும் ஒன்னும் இல்ல, ஏதோ பிரச்சனை இல்ல, அப்பயும் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு சரி ஒன்னும் இல்ல. அப்புறம் திருப்பி அதே லெஃப்ட் சைட் இயர்போன்ல போன் ஊதுன சத்தம். காது குட்டை யாரோ ஊதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம், போனு. என்னன்னு எனக்கு அப்படியே ஆடி போயிருச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு எழுப்பி, எனக்கு தயவுசெய்து எனக்கு தூங்காத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு தொம்மான் பண்ணு, என்னால முடியல, எனக்கு நாளைக்கு பரிசு வேற உனக்கே தெரியும்னால தொம்மான் பண்ணு, படிச்சுட்டு போனோம் அப்படின்னு. அன்னைக்கு ஃபுல்லா அவங்களும் தூங்கல, நானும் தூங்கல, தொம்மான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, பக்கத்துல இன்னொரு மறுநாள் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த ரூம்மேட் அவங்க நாற்காலி உடஞ்சிருச்சு. நாங்க எப்படியோ உடஞ்சிருச்சுடா. and then she came to my room and அந்த பக்கத்து ரூம் நாற்காலி போரோ பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. ஏன்னா அந்த ரூம் கோசமா தான் இருக்கு, நாற்காலி எல்லாம் போரோ பண்ண முடியுமா? நான் பரவாயில்ல எடுத்துங்க, நாங்க தான் பாய்க்கல, எங்க ரூம் நாற்காலி தான் இருக்குல்ல, பரவாயில்ல எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு. and then அவங்க அந்த நாற்காலி எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு and அவங்க போயிருக்காங்க. போயிட்டு அங்க எல்லாம் பாய்ச்சிட்டு அவங்களுக்கு அதே நாள் மறுநாள் அவங்களுக்கு காய்ச்சல், சரியான காய்ச்சல். சோ அப்ப நாங்க கேட்டோம், அவங்க காலேஜ் கிளாஸுக்கு வரல. அப்புறம் என்ன எல்லாம் விசாரிச்சு பார்த்தா காய்ச்சா அப்படின்னு. and then ஒரு 2 நாள் அவங்க காய்ச்சல் சரியான பாருங்க, அவங்களே ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னோம் தெரியல, ஆனா எங்க ஃபீல் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் சத்தம் எல்லாம் கேட்கும், 3-2 மணிக்கெல்லாம் அந்த ஊற்று சத்தம், அந்த நாக்காளி நோட்டு சத்தம் எல்லாம் கேட்கும். பட் ஆனா நாங்க அப்படியே வியாசம் ஆயிடுச்சு அப்படியே அப்படின்னு. அப்ப அவங்க என்ன ஏசுறாங்க, நீ இதையா முன்னி என்கிட்ட சொல்லல, நீ பாட்டுக்கு எனக்கு நாக்காளி போரோ பண்றதுக்கு வேற நீ எனக்கு இது பண்ணிருக்க அப்படின்னு. நான் சொன்னேன், உன் நாக்காளி உடஞ்சிச்சு சொன்னீங்க, சோ அதை வச்சுதான் கொடுத்தேன் அப்படின்னு. என்ன நான் நாக்காளி உருன்னு எடுத்துட்டு திருப்படியும் ரிட்டர்ன் பண்ணிட்டு, இல்ல எனக்கு இந்த நாக்காளியே வேணாம், பரவாயில்ல இங்கேயே இருக்கட்டும், பரவாயில்ல நான் வார்டன் கிட்ட சொல்லி வேற ஏதாவது இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனவங்க. அப்புறம் அவங்கதான் சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன கச்சாவ் பண்ணிச்சு, லைக் என்ன ராத்திரி தூங்க விடல, அப்படியே எனக்கு அன்ஈஸியா இருந்துச்சு, எனக்கு ஏதோ ஒண்ணு என்ன என்னமோ கங்கு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, என்னால முடியல, அதனாலதான் சரியில்லை பரவாயில்ல நான் நாக்காளி கொடுத்துட்றேன், எனக்கு காய்ச்சே வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்னில அந்த ரூம் பக்கத்து இவங்களும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. நாங்களும் அந்த ரூம் கதவு சும்மா திறக்க மாட்டோம், ஏதோ இது பண்ண மாட்டோம், அந்த ரூம் கதவு மூடியேதான் இருக்கும். சோ அப்படியேதான் அப்படியும் படுப்பு முடிச்சுட்டு அப்படியும் வந்துட்டு வேலை எடுத்து
பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்.